ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீரா ஹோம் டெலிவரி. நாம இன்னைக்கு 50 மினிட்ஸ் குக்கிங்ல நோ குக்கிங் சம்மருக்கு ஜில்லுன்னு ஆரோக்கியமான இளநீர் பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 இளநீ எடுத்திருக்கோம். அரை முறி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை அரைச்சி இதிலிருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் காய்ச்சின 2 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் நல்லா வடிகட்டி அந்த தேங்காய் பாலையும் அது கூட சேர்த்துக்கலாம். வழுக்கையை நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 இளநீலேருந்து நமக்கு 1 செம்பு இளநீர் கிடச்சிருக்கு. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இளநியை சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வழுக்கை கொஞ்சம் சேர்த்து இதை நம்ம லைட்டாக பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க பால், தேங்காய் பால் கூட கட் பண்ணி வச்சுருக்க வழுக்கையவும் நம்ம சேர்த்துக்கலாம். இளநிலையும் தேங்காய் பால்லையும் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும். நம்ம ஒரு 1/4 டம்ளர் ஜீனி சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற இளநீரை அது கூட சேர்த்துக்கலாம். 2 கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் நான் நைட்டே ஊற வச்சுருக்கிற பாதாம் பிசினை 2 கிளாஸ்லையும் ஈவனாக நான் சேர்த்துக்கிறேன். இளநீ நம்ம உடம்புக்கு எவ்வளவு குளிர்ச்சியானது ஆரோக்கியமானதோ அந்த அளவுக்கு பாதாம் பிசினும் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது. நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க இளநீ பாயாசத்தையும் அந்த 2 கண்ணாடி டம்ளருக்கும் நம்ம ஈவனாக அதை மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நாம் அதில் ஐஸ் கட்டி சேர்த்து எடுத்துக்கலாம். இளநீர் பாயாசமே நல்ல ஜில்லுன்னு இருக்கும். அது கூட இன்னும் ஐஸ் கட்டி சேர்க்கும்போது அது இன்னும் நல்ல ஜில்லுன்னு இருக்கும். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பாதாமையும் முந்திரியவும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பர்ஃபெக்டான இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.